அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கிருஷ்ணகிரியில் ஒரு மாட்டுக்கு வைத்தியம் பண்ணியிருந்தோம். அந்த மாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அலர்ஜி, உடம்பு ஃபுல்லாகவே அலர்ஜி. கழுத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகி உடம்பு ஃபுல்லாகவே புண் வந்துடுச்சு. அவங்க ஒரு 2 வாரம் வேறு ஒரு சில மருந்துகள், வைத்தியங்கள் செஞ்சு அது சரியாகாமல் நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த வீடியோவில் பார்க்கும்போது அலர்ஜி மாதிரி தெரியலை. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உடம்பு ஃபுல்லாக திட்டு இருக்கிறனால அம்மை நோய் தான், அம்மை நோய்க்கு நம்ம வைத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மறுபடியும் அவங்க இல்லை, இது அம்மை நோய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து அனுப்பி கொடுத்தாங்க. அந்த வீடியோவில் பார்க்கும்போது கத்தி வச்சு கிழிச்சது மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே லைனாக இதாகி, மற்ற மாதிரி உடம்புலேயும் ஒரு மாதிரி திட்டாக வந்து உடஞ்சி புண்ணாகி, அப்புறம் மாட்டு காலில் வீக்கம், மாடு தீவனம் சாப்பிடாது, மாடு படுக்காது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இந்த தாடை பக்கத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த புண் அதிகமாகி அது ஒரு காங்க்ரீட் போட்டது மாதிரி அந்த ஸ்கின் ஆகிடுச்சு. மாட்டுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, குனிய முடியாது, மாட்டுக்கு நிமிர்ந்து நிற்கவும் முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு மாடு. அப்போ நாம் வந்து அலர்ஜிக்கு ஒரு 4 விதமான மருந்து கொடுத்துருந்தோம். கால் வீக்கத்தை சரி பண்ணுறதுக்கு தனி ஆயில், தீவனம் எடுக்கிறதுக்கு தனியாக மருந்து, அப்புறம் இந்த ஸ்கின் டிசீஸ் அலர்ஜி இருக்கிறனால ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு தனி மருந்து, அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டருக்கு மேலே ஸ்கின் டிசீஸுக்கு ஆயில் கொடுத்துருந்தோம். இது எல்லாமே அவங்க கரெக்டான முறையில் வைத்தியம் பண்ணாங்க. ஒரு ஒரு 10 நாள் வாய்வழி மருந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து எல்லாமே வெளியில் போடுறதுக்கு ஆயில் கொடுத்து அது 100% சரியாயிடுச்சு. அது அடுத்தடுத்து அவங்களே பேசின வீடியோ, அவங்களே எனக்கு அனுப்பி கொடுத்த வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து வரும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மாடுகளுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி சார். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேங்க சார். அதுதான் கன்றுக்குட்டிக்கு கொஞ்சம் பிரச்சனைங்க சார். இந்த கன்றுக்குட்டி தாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி எனக்கு கை கால்லாம் நடுங்குதுங்க சார். அப்படி ஒரு மாதிரி நிற்க முடியல, நடுங்குது, படுக்க மாட்டேங்குது. இன்னொரு பிரச்சனை என்னென்னாங்க சார், இது உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி புண்ணு மாதிரி ஆகிட்டு சீவாக வருதுங்க சார். அதில் வடியுது. இது கை வச்சு பார்த்தா தெரியுங்க சார். அப்படியே பார்த்தா உங்களுக்கு தெரியாது, முடி இருக்கிறதால தெரியல. ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லாக கழுத்துக்கிட்டு இருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்துன்னு அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஆகின்னு இருக்குது. தொட்டாலே அப்படியே சீவாக வருதுங்க சார். அந்த மாதிரி பிரச்சனை. இதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலைங்க சார். இதுக்கு ஏதாவது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். ஏதாவது மருந்து இருக்குங்களா இதுக்கு? இருந்தால் சொல்லுங்கள், உடனே நான் அமௌண்ட் பே பண்ணிட்டு வாங்கிக்கிறேங்க சார். சார், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியாது, அது உங்களுக்கு சீவு வடிகிறதெல்லாம் தெரியல, முடி இருக்கு இல்லைங்களா, அதனால் படுக்க மாட்டேங்குதுங்க சார் கன்றுக்குட்டி. ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்துக்கிட்டே தான் ஆரம்பித்து இப்போ பாதி உடம்பு வரைக்கும் ஒரு மாதிரி சீவாக வடியுதுங்க சார். என்ன பிரச்சனைங்க அது, எதனால் எனக்கு தெரியலைங்க சார். ஏதாவது சொல்லுங்கள். அதுக்கு ஏதாவது மருந்து இருக்குங்களா? சொன்னீங்கன்னா நான் உடனே வாங்கிக்குவேன். சார், வணக்கங்க சார். கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேங்க சார். அதாங்க சார், இப்போ வந்துட்டு மாட்டுக்கு ஒரு 90% பரவாயில்லைங்க சார். செட் ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் புண்ணு எல்லாம் காஞ்சி பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. நீங்கள் கொடுத்த மருந்து ஃபுல்லாக க்யூர் ஆனதும் நான் இன்னொரு வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ அனுப்புகிறேங்க சார். நன்றிங்க சார். சார், இதாங்க சார் மாடு. பாருங்கள், ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. இந்த இடத்துல எல்லாம் முடி கொட்டிடுச்சுங்க. புதுசாக மறுபடியும் முடி வந்துன்னு இருக்குது.